ஹாய் வெல்கம் டு ஜிஐபி சேனல். ஸோ நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மல்டி மேக்கரில் வந்து என்ன பண்ணலாங்கிறத நம்ம காமிக்க போகிறோம். ஸோ மல்டி மேக்கரில் எப்படி நம்ம சப்பாத்தி பண்ணுறது. ஸோ நான் இப்போ ஆசீர்வாத் மாவு தான் எடுக்கிறேன். பட் நீங்கள் ஆசீர்வாத் மட்டும் தான் கிடையாது, நீங்கள் எந்த ஒரு பிராண்ட் மாவும் எடுக்கலாம், இல்லை வீட்லேயே அரைக்கிற மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் மாவு வந்து லூஸாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் இதில் விஷயமே, வேற ஒன்றும் கிடையாது. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே அப்ராக்சிமேட் மிக்சிங் தான், ஜஸ்ட் லூஸாக மிக்ஸ் பண்ண அவ்வளோதான் மாவை. இப்போ பாருங்கள் மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ சப்பாத்தி வேணுமோ இந்த மாதிரி ஃபஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மிஷின் ஆன் பண்ணோன்னா கல் நல்லா சூடாகிடும். சூடானா ஒரு காட்டன் கிளாத்தில் டைட்டாக தொடச்சிருங்க. ஸோ மாவு வந்து பார்த்திங்கன்னா சென்டருக்குன்னா கொஞ்சம் பின்னாடி வச்சுருங்க. ஸோ வச்சுட்டு ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் போதும், உங்களுக்கு மாவு ஃப்ளாட்டாக ஸ்ப்ரெட் ஆகிடும். பாருங்கள் 10 செகண்ட் விட்றேன், இந்த மாதிரி பபுள்ஸ் வருது. ஸோ திருப்பி போடுங்க, இந்த பக்கம் ஒரு 10 செகண்டு. ஸோ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நமக்கு ஆயில் கீ பட்டர் வேணால் போட்டுக்கலாம். இல்லை நமக்கு ஆயில் வேண்டாம், நமக்கு சப்பாத்தி வந்து ஃபுல்காக வரணுன்னா பாருங்கள் ஜஸ்ட் இதை மூடி விடுறேன், அவ்வளோதான். மூடி விட்டு லிஃப்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ பியூர் வித்தவுட் ஆயில் ஃபுல்கா சப்பாத்தி. நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும்போது கூட எண்ணெய் போடல. உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா இடத்துலையுமே ஆயில் கீ பட்டர் வேணால் போட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சூப்பரான சப்பாத்தி பாருங்கள். சப்பாத்திலேயே வந்து நம்ம ப்ளைன் ஆயில் சப்பாத்தினா ப்ரெஸ் பண்ணோம், நம்ம ஆயில் போட்டு நம்ம தள்ளில் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம மூட வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை உங்களுக்கு ஃபோல்டட் சப்பாத்தி வேணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஃபோல்டடாகவும் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது வந்து உப்பாது. இது வந்து நார்மல் லேயர் சப்பாத்தி ஆயில் போடும் போது உங்களுக்கு லேயர்ஸ் ஓப்பன் ஆகும். நம்ம பரோட்டாவில் வர மாதிரி லேயராக ஓப்பன் ஆகும். அபவுட் 12 ஹவர்ஸ் சாஃப்ட்னஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னா சவுத் இந்தியா ஃபுல்லாக நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி தரோம், கொரியரில் அனுப்பிச்சு கொடுக்குறோம். பட் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, அதே மாதிரி உங்களுக்கு தருமபுரி, பெங்களூரு, ஸோ இங்கெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் ஸ்டெப் டெலிவரி இருக்குது. ஸோ அட்வான்ஸ் அனுப்பிச்சிங்கன்னா டோர் ஸ்டெப் டெலிவரி வீட்டுக்கு வந்து செஞ்சு காமிச்சு கூட கொடுத்துருவாங்க.